Hello guys. Hi guys. Sorry guys. Welcome back to my new video. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா thumbnailல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆஹா. அத. சோ லேட் பண்ணாம சட்டுப்புட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப வாங்க போவோமா. சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஹைவேல வந்து காரை நிப்பாட்டிட்டு காரை வந்து கஞ்சால பண்ணாரா என்னன்னு தெரியல, கண்மூடித்தனமா காரை உடைக்கிறது, கண்ணாமூடான்னு கார் மேல ஏறி வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஸோ கமெண்ட்ஸ் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பாட்ல மட்டும் நான் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருப்பாரு? ஒன்னும் பண்ணிருக்க மாட்டாரு, அவரும் வேடிக்கை தான் பார்த்துருக்க முடியும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, அனிமல் மூவி பார்த்திருப்பான் போல. அனிமல் மூவி பார்த்திருப்பானா? அடுத்து வந்து பாருங்க, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பையனும் இல்ல, ரியல் லைஃப் GTA சான் ஆண்ட்ரியாஸ். ஸோ அடுத்து வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒய் ஆல்வேஸ் கோயம்புத்தூர். ஆமாங்க, என்னன்னு தெரியல, எல்லாமே விஷயமே வந்து முக்கால்வாசி கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. ஸோ அடுத்து வந்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு, என்னடா GTA விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அடுத்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஸ்பாட்ல மட்டும் நான் இருந்தேன்னா நல்லா கிளாரிட்டியோட வீடியோ எடுத்திருப்பேன். ஏயா ஒருத்தன் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், வீடியோ எடுக்கிறவரு வந்து பதற்றத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஐயோ அங்க அடிக்கிற அடி நம்ம மேல விழுந்துருமோ, இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருமோன்னு தலைவன் கமெண்ட பாத்தீங்களா, நான் மட்டும் இருந்திருந்தேன்னா வீடியோ கிளாரிட்டியா எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாப்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. அடுத்த ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு, மென்டலா இருந்திருப்பான் போல, இருக்கலாங்க பார்த்தா அப்படிதான் சீரியஸா இருக்கு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ அடுத்து வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, போலீஸ் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலேயே வந்து அவ்வளவு நேரம் வந்து போலீஸ் வராம இருந்திருக்கு. சிட்டிக்குள்ளேயே பாருங்க எவ்வளவு டிலே ஆகுது. அடுத்து ஒருத்தன் கட்டிருக்காரு, நெக்ஸ்ட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றாங்க தானே பிக் பாஸ்குள்ள விடுறாங்க. ஸோ அடுத்த வீடியோ போலாமா? ஆக்சுவலா இந்த போஸ்ட் வந்து சன் நியூஸ்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, தடை அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்கான ஒரு ரீசன்ட் அப்டேட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அதான் இந்த கமெண்ட் வந்து நான் போய் படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, போட்டோ எல்லாம் கரெக்டா செட் பண்ணி போடுறான்டா. கரெக்டா கட்டுட்டா. உண்மையில எனக்கும் பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த வீடியோ இந்த இமேஜ் பாக்குறப்ப எனக்கு அது தோணல. இந்த கமெண்ட் படிக்கிறப்ப எனக்கு சீரியஸா தோணுச்சு. விவேக்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தளபதி பொங்கல் கனவை உடைச்சிட்டீங்கடா, நல்லா இருங்கடா சீரியஸா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது போச்சு. ஸோ அததான் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. டேங்கோத்தா, இவ்வளவு ரொம்ப வன்மம் பிடிச்சி அலையறீங்களாடா அலையறியடா அட்மின் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அட்மின் போட்ட அந்த இமேஜ் வந்து அந்த மாதிரி. ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சத்தியமா சொல்றேன் பராசக்தி ஊத்திக்குண்டா. வேணாம் ப்ரோ, பாவம் சிவகார்த்திகேயன் வந்து கஷ்டப்பட்டு மேல வந்ததுதான். ஸோ நான் தளபதிக்கு பண்றதுனால வந்து சிவகார்த்திகேயன் வந்து நம்ம வந்து சாவலாம் விட வேணாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஸோ அதனால அந்த கமெண்ட் வேணாம் ப்ரோ. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீதி வெல்லும் போடுங்க இப்போ. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஸோ ஓகே, நம்ம அடுத்த வீடியோ போலாமா? ஸோ அடுத்து வந்து இந்த போஸ்டோட கமெண்ட்ஸ் வந்து என்னால படிக்கவே முடியல, வேற லெவல்ல இருந்தது கமெண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் நான் வந்து படிச்சு காட்டுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, 600 தியேட்டருக்கு மேல வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். பிஜேபி அண்ட் டிஎம்கே அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. எனக்கு இந்த சந்தேகம் இருக்குங்க, எனக்கு என்ன ஒன்னும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து பாத்தீங்கன்னா, சன் நியூஸா, அப்போ ஓகே ஓகே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, கோயம்புத்தூர் புக் பை ஷோ ஓபன் பண்ணி பாருங்க, எல்லாம் கிரீனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா கொடுத்தா அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. கரெக்டா கட்டுட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, டுமாரோ 60 crores நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே சன் நியூஸ்ல நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். அடுத்து படம் ஃபர்ஸ்ட் டே முடிச்சாலும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ அடுத்து வந்து ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா அப்படிதான்டா இருக்கும். ஆமாங்க, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு வரவங்களுக்கு எல்லாம் வந்து டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. உங்களுக்கு என்னடா பராசக்தி படத்தை ஓட வைக்கணும் அவ்வளவுதானே, ஓட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. Is it?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க பங்கமான கமெண்ட். மோகன் சொல்லிட்டு வந்து போட்டிருக்காரு, ரோட்ல போறவனுக்குலாம் டிக்கெட் கொடுத்து முடிச்சாச்சு, அடுத்து வந்து அடுத்த பிளான் வந்து ரேஷன் கடையில கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற லெவலுங்க. அதெல்லாம் படிக்கிறவே சிரிப்பு தாங்க. நம்மளால யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ போலாம். ஸோ அடுத்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டாக்கத்தியால் வந்து கண்ட மேனிக்கு வெட்டின வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆனிச்சு. அந்த 4 பசங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்னன்னா அதில் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டதா வந்து இதய அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை வந்து சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையானதுலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. பண்டிகையை கொண்டாடுங்கடே. கமெண்ட்ஸை படிக்கிறவன் என்ன பாருங்க, இது உண்மையா இருந்தா சந்தோஷமா இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, அடாடா ரொம்ப நல்ல விஷயம், இப்ப நான் கேக் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். யாருமே ஃபீல் பண்ணலங்க. அடுத்து வந்து பாருங்க, சாவு செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, நாட் பீஸ்டா தாயொலி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பாருங்க, ஹாப்பி திவாலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து அவனுக்கு இது தெரியுமாடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவன் இதை பார்த்தான்னு வச்சுக்கீங்களேன், உண்மையிலேயே வந்து இந்த இமேஜ் கீழே வந்து கமெண்ட்லாம் படிச்சானா மனுஷன் வந்து உண்மையிலேயே செத்துருவான். என்னன்னா இவ்வளவு பேர் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க திருவிழா மாதிரி அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வந்து இது சூப்பர் கமெண்ட்டுங்க அது. அடுத்து வந்து பாருங்க, பூமிக்கு பாரம் போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட் சிம்பிளி வேட். அடுத்து வந்து பாருங்க, சாட்டிஸ்ஃபைங் லெவல் 99999+. ஓகேவா? அடுத்து வருங்க, போடு இன்ஸ்டாகிராம் இப்போதான்டா ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. பிகாஸ் வந்து அவருக்கு ரொம்ப நாளா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு வெறுப்பேற்றிட்டு இருந்திருக்கும் போல. ஸோ அதனால அந்த மனுஷன் ஹாப்பி ஆயிட்டாரு. ஸோ அடுத்த கமெண்ட் பாருங்க. அடுத்த கமெண்ட் ரொம்ப ஸோ இந்த ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும்தான் வந்து என்னால் படிக்க முடிஞ்சது. ஸோ படித்தேன். ஸோ அடுத்த வீடியோ போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து கருத்து இருந்தால், இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. இல்லை இந்த வீடியோவில் வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.